Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, விப்பிங் க்ரீம். அது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப கை வலிக்க நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சேம் டைம் ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் இதுக்கு. ₹10 ₹20 போதும். அந்த அளவுக்கு தான் ஆகும். ஈஸியாக அவைலபிளாக கிடைக்க போகிற பொருளை தான் இந்த க்ரீமை நம்ம பண்ண போகிறோம். இந்த கேக்கை நான் இன்றைக்கி வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் நான் அப்ளை பண்ண க்ரீம் எல்லாமே வீட்டில் பண்ண இந்த விப்பிங் க்ரீமில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டை பற்றி சொல்கிறது அதனால் நம்ம பேக்கரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா க்ரீம். அந்த க்ரீம் எப்படி டேஸ்ட் இருக்கும், சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் கோல்டு வின்னரில் வனஸ்பதி வருது பார்த்தீங்களா, அதாவது டால்டா. அதை வந்து ₹7 பேக்கெட், இது 50 ml. இது ஒரு 4 பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். நம்ம பேக்கரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா கேக், அவங்களாம் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விப்பிங் க்ரீம். நீங்கள் வேணால் இந்த டால்டா வச்சு விப்பிங் க்ரீம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்காக நம்ம ஐசிங் சுகர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். வெளியே நம்ம ஐசிங் சுகர் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு கரெக்டாக 200 கிராம் இருக்குது. இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்க்குறேன். இதை போட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கூட அந்த சுகர் உங்களுக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிங்க. நான் எடுத்து வச்சேன், அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சலிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஐசிங் சுகர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டால்டாவை ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா எடுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதெல்லாம் பாருங்கள், நல்லா திக்காக நல்லா கட்டியாகி வந்திருக்கு. இப்போ நீங்கள் எந்த பவுலில் இந்த விப்பிங் க்ரீம் செய்ய போகிறீங்களோ அதில் இந்த டால்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதை வச்சு பீட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லைனா ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. நல்லா அது க்ரீமாக ஆகும். அது வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு டால்டா யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டரை விட நீங்கள் டால்டா யூஸ் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இது வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கை வலிக்க அடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஐசிங் சுகர், அது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக எல்லா சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஐசிங் சுகரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அது 2 ஸ்பூன் போடுறீங்களா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி மறுபடியும் க்ரீம் மாதிரி வரும். அப்போது பேலன்ஸ் இருக்க மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. 50 கிராம் டால்டாக்கு 50 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் எல்லா சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். பாருங்கள், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள், க்ரீம் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் சுகர் வந்து பவுட்ரு பண்ணிங்களா, அது கூடவே 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இல்லை நீங்கள் சும்மா அப்படியே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுனா, உங்களுக்கு இப்படி எடுத்தால் கீழே வந்து உங்களுக்கு கீழே விழாமல் வரணும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், எனக்கு கீழே ஃப்ளோ ஆகாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்கள் அந்த சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டே வரீங்களா, அப்படி ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் வீட்டிலேயே கேக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் க்ரீம் வந்து அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு. பட் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் கேக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான க்ரீமையும் சூப்பராக பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்லேயே குக்கரில் எப்படி கேக் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
ரெடி பண்ணி வச்ச க்ரீம நான் அப்படியே சாய்க்கிறேன் பாருங்க. ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு கீழ விழவே விழாது. அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்திருக்கு. ஒரு வேளை நீங்க நாளைக்கு கேக் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இன்னைக்கு கூட இத நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணும் ஆகாது. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாரி நீங்க கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச விப்பிங் க்ரீம் வந்து நான் கேக் டெக்கரேட் பண்ணும்போது பத்தல. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என் பொண்ணு பார்த்துருந்தா. செகண்ட் டைம் இப்ப அவளே ப்ரிப்பேர் பண்றா பாருங்க. என் பொண்ணும் கூட அவளுக்கு ஹெல்ப் பண்றது என் சிஸ்டரோட பொண்ணு அது. 2 பேருமே இந்த க்ரீம செஞ்சுட்டாங்க. பாருங்க பசங்களே செய்றாங்கன்னா பார்த்துக்கங்க. அப்ப எந்த அளவுக்கு இது ஈஸியா முடிஞ்சிடும் சொல்ட்டு. அவ ப்ரிப்பேர் பண்ண க்ரீம் தான் இது. நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்துச்சு பாருங்க. இதுக்கு மேல க்ரீம்னா நீங்க பயப்படவே வேணாம். இந்த டால்டா, இந்த ஐசிங் சுகர் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா உங்களுக்கு வரும். இப்ப ரெடி பண்ணி வச்ச இந்த க்ரீம வந்து நம்ம சும்மா ஒரு பிளேட்ல டிசைன் போட்டு பார்க்கலாம். என் பசங்க தான் இந்த டிசைன போடுறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க க்ரீம். இந்த மெத்தட்ல நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க.